மாலத்தீவு என்ன பண்ணிச்சாரு? யாரோட? அதான் நாங்க தானே ஏமாறிப்போம் மக்கள். கச்சத்தீவு லட்சத்தீவு எல்லாம் என்கிட்ட தானே இருக்கு. நீங்க உங்களுக்கு சீனாவோட நீங்க மாலத்தீவு நட்போடு இருக்கு. நீங்க நட்போடு இருக்கீங்களா பகையோட? இந்தியா சீனாவோட நட்போடு இருக்கா பகையோட? சீனா எங்க பகை நாடுன்னு சொல்லுமா? நான் அண்ணன் எத்தனை தடவை கேட்கிறேன். அசத் காஷ்மீரை உடனே மீட்போம், வச்சா தொலைச்சு போடுவோம்ன்றீங்க. சீனா ஆக்கிரமிப்பு காஷ்மீரை அப்படியே எடுப்போம்னு ஒரு தடவை சொல்ல. நீ வீர திருமகன் தானே, நீங்கள்லாம் வீர சவர்கர் வாரிசு தானே, சொல்லுங்களேன். அருணாச்சல பிரதேசம் என்னதுன்னு சொல்றானா இல்லையா? நீங்க சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு தெரியுமில்ல தம்பி? சரி, அதுக்கு உங்க எதிர்வினை என்ன? ஏய் தொலைச்சு போடுவேன் ஏதாவது இருக்கா? ஏதாவது இருக்கா தம்பி? ஏன் 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 பேசுறதில்ல சொல்லுங்க. அண்ணன்ட்ட கேளுங்க, ஏன்னு கேளுங்க. ஏன்னா உண்மையிலே ராணுவம் வச்சிருக்கோம். உங்களை மாதிரி ஒவ்வொரு குடியரசு தினம் சுதந்திர தினத்துக்குலாம் ராணுவ அணிவகுப்பு பேரணி நடத்துறானா நீங்க பாத்திருக்கீங்களா? அவன்கிட்ட என்ன இருக்குன்னு தெரியாது உங்களுக்கு, ஆனா உண்மையிலே வச்சிருக்காங்க. அவன் நாட்டுல மார்ஷல் ஆர்ட் தெரியாது, போர்க்கலை தெரியாது ஒருத்தனுமே இருக்க முடியாது, இருக்க மாட்டான். அவனோட சண்டை செஞ்சு ஜெயிக்கிறது உங்களுக்கு தெரியும். சீனாவில் அவன் இலங்கையில மொத்த இலங்கையும் அவனுடைய மாநிலமா ஒரு மாகாணம் மாதிரி ஆக்கிட்டான். நீங்க என்ன பண்ணீங்க? கச்சத்தீவுல ஒவ்வொரு தடவையும் கூடாரம் போடுறானா இல்லையா? இலங்கை ராணுவத்துக்குள்ள சீன வீரர்கள் இருக்கிறானா இல்லையா? அதெல்லாம் நீங்க உங்களால ஒண்ணுமே செய்ய முடியலையே. அதை எந்த அளவுக்கும் போய் தடுக்கிறதுங்கிறத நானும் எங்க நாம் தமிழர் கட்சியும் உறுதியா இருக்கும். நீங்க செய்யறது என்ன ஒழுங்கு? என்ன ஒழுங்கு? யோ இருக்கிற பொண்டாட்டி வச்சு ஒழுங்கா குடும்பம் நடத்தி அப்புறம் இன்னொரு பொண்டாட்டி கட்டி வச்சுக்கலாம். என்னையா நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். இதுவே 1500 ஏக்கரியா? பறக்க விண்ணூர்தி இல்லையா? அப்புறம் எதுக்கு 5000 ஏக்கர் கட்டுற? 22 ஏரி இருக்கியா? ஏற்கனவே நீ ஏரியெல்லாம் மூணதுனாலதான் நாங்க மிதந்துகிட்டு இருக்கோம் வெள்ளத்துல. திருப்பி அந்த பரந்தூர்ல கட்டினா மொத்தமா சாக வேண்டியதுதான். 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டிடலாம் தம்பி. அது ஏர்போர்ட் கட்டுற இடம் இல்ல, ஏர்போர்ட்டி உழுகிற இடம். நாளைக்கு எனக்கு விளைநிலம் பத்தலைன்னா இந்த ஏர்போர்ட்டை திருப்பி விளைநிலமா மாத்துவியா நீ? உன்னால முடியுமா? விண்ணூர்தியில பறந்தாலும் பறக்கிறவனுக்கு பசிக்கும். சோறு பூமியில இருந்தா கீழே இருந்தா மேல போகணும். இருக்கிறத வச்சு நிறைவா வாழ பாருங்க. சேட்டை பண்ணிட்டு அலையாதிய சும்மா. இது பெரிய கொடுமை தங்கச்சி. அதை அந்த நிர்வாகம் ஒத்துக்கிறல, அதுக்கு ஒரு வருத்தம் தெரிவிக்க மாட்டேது. காவல்துறை முழுக்க அந்த அந்த பள்ளி நிர்வாகத்தோட இது பண்ணிக்கிட்டு நம்ம பிள்ளைகள் அந்த எதிர்த்து பேசுற பிள்ளைகளை ஊர் மக்கள் மேல வழக்க போட்டு மிரட்டுது. 5000 ரூபாய்க்கு ஒரு நல்லா படிக்கிற ஒரு பிள்ளைய நீங்க கொலை பண்ணிட்டீங்க. அப்ப கல்வி வியாபாரமா இருக்கிறதுனால வர அந்த அந்த பிரச்சனை எவ்வளவுன்னு நீங்க பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. பணம் கட்டாதனால எல்லா மாணவர்களுக்கு முன்னாடி அவர் அசிங்கமா பேசுனால அந்த புள்ள அவமானம் தாங்காம போய் தற்கொலை பண்ணி இறந்துட்டார் இந்த நாட்டுல. ஆனா நீங்க பேசுறீங்க கல்விக்கு நாங்க முன்னுரிமை இருக்கணும், எல்லாரையும் படிக்க வைக்கிறோம், அப்படி பண்றோம் இப்படி பண்றோம். நாங்க தான் படிக்க வச்சோன்றீங்க வெக்கம் இல்லாம. படிக்க வேண்டிய வயசுல ஒரு பிள்ளை காசு கட்ட முடியாம சாகுறான்னா இது மாதிரி ஒரு கொடுமை எங்க இருக்கு? கல்வி மானோட உரிமையா இல்லையா தங்கச்சி? கொடுக்க வேண்டியது அரசின் கடமையா இல்லையா தங்கச்சி? அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமையா இல்லையா? எதுக்கு தனியார் முதலாளிகள்கிட்ட தாரவார்த்து கொடுத்த அறிவை வளர்க்கும் கல்வியை? உயிரை காக்கும் மருத்துவத்தை எதுக்கு தனியார்ட்ட கொடுத்த? அப்போலா முதலாளி யாரு? மருந்தும் அவன் தான் இருப்பான், மருத்துவமும் அவன் தான் இருப்பான். கேன்சரா, கண் மருத்துவமா, எல்லாம் அவன்கிட்ட தான் இருக்குது. எனக்கு என்ன இருக்குது அப்போ? இப்போ இப்போ இங்க 250 கோடியில பல்நோக்கு மருத்துவமனை கட்டினீங்கல்ல, இந்த அரசு மருத்துவமனைக்கு பேர், இந்த அரசு மருத்துவமனை இருக்கு ராஜீவ் காந்தி பேர்ல இருக்குல்ல, இந்த மருத்துவமனையில இல்லாத சிறப்பு அங்க என்ன தங்கச்சி இருக்கு? இல்ல என்ன இருக்குன்னு சொல்லு. இந்த 250 கோடியை போட்டு இங்க இருக்கிற மருத்துவர் சரியா இருக்கிறா, மருத்துவ கட்டமை சரியா இருக்கு, தரம் உயர்த்துனா மாத்திரை மருந்து மற்ற வசதிகளை பெருக்கினா தானே சரியா இருக்கும். இதை விட்டு அங்க போய் 250 கோடி கட்டி அங்க இப்ப உங்க வீட்டுல ஒரு நோயாளி வந்தா காவேரியில படிப்பீங்களா, நீங்க கட்டின அந்த பல்நோக்கு மருத்துவமனையில படிப்பீங்களா தங்கச்சி? எங்க படிப்பிய? அங்க எத்தனை நோயாளி படுத்திருக்கான்? வாங்க இப்படியே போவோம், அப்படியே வண்டி எடுத்துக்கிட்டு. எத்தனை மருத்துவர் அங்க நிரப்பப்பட்டிருக்கு? அது பேரே இருக்காது இன்னும் 2-3 வருஷத்துல. ஏன் நிலத்துல இருக்கு ராஜீவ் காந்திக்கு சேலையும் பேரும்?
டெல்லியில எங்க தாத்தா காமராஜ் பேர்ல, முத்துராமலிங்க தேவர் பேர்ல, அயோத்தியாசர் பேர்ல, ஜீவானந்தம் பேர்ல, சிங்காரவேலர் பேர்ல, வாவுசி கப்பலோட்டி என் தாத்தா பாட்டனார் வாவுசி பேர்ல ஏதாவது வை பார்ப்போம். சுபாஷ் சந்திர போஸுக்கு என் தெருவில் சிலை இல்லாத தெரு இருக்கா தங்கச்சி? சுபாஷ் சந்திர போஸ் யாருன்னு ஒன்று அதிசயத்தை என் தாத்தா முத்துராமலிங்க தெருக்கு மேற்கு வங்கத்தில் சிலை இருக்கா தங்கச்சி? நாங்கள் என்னடா ஒரு கேடப்பைய மக்கனே நினச்சிக்கிட்டு எல்லாம் வண்டி ஓட்டிட்டு அலையிறீங்க நீங்க.